வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மண்டே அன்னைக்கு. அதாவது மேனேஜிங் டைரக்டரையும் சேர்த்து, அதாவது ப்ரைவேட் டி அடிக்ஷன் சென்டரோட அந்த எம்டியும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு 48 வயசு ஒரு ஆள் அட்மிட் பண்ணப்பட்டிருந்திருக்காரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி. இப்போ அந்த டி அடிக்ஷன் சென்டர் பர்மனெண்ட்டாகவே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிறது இந்த அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மெடிசன்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதோ தருவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அவங்க இருக்கணும் அங்கே. அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் அந்த டி அடிக்ஷன் சென்டர். அந்த மாதிரி போன இடத்துல தான் இவருக்கு இந்த துர்சம்பவம் நடந்திருக்கு. ஜியாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த அடிக்ஷன் சென்டர் ட்ரிச்சி கிட்ட. அந்த டிசீஸ் பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விஜயகுமார் அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து பிரிஞ்சு தான் இருந்திருக்காங்க. ஜான்வரி 8 அன்னைக்கு தான் அட்மிட் பண்ணப்பட்டிருந்திருக்காரு அவர். அது ஒரு லைசன்ஸ்டு ப்ரைவேட் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடாவத்தூர் அப்படிங்கிற இடத்துல அவங்க பிரதர் அவரை அட்மிட் பண்ணியிருந்திருக்காரு. அவரோட பேர் என்னென்னா முத்துக்குமார்னு சொல்லி 50 வயசு ஆகுது அவருக்கு. இவர் திருவாரூரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் எப்படியாவது விஜயகுமாரை இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியில் கொண்டு வரணும், ஆல்கஹாலிக்காக இருக்கார் அப்படிங்கிறனால வெளியில் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஜான்வரி 10 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சென்டரோட ஸ்டாஃப் இவரை மகாத்மா காந்தி மெமோரியல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. அட்மிட் பண்ணிவிட்டு அவர்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஹெல்த்தாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுமே அவர் ஹாஸ்பிட்டலில் மண்டே அன்னைக்கு மார்னிங் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மிட் பண்ணதை பற்றி முத்துக்குமார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முத்துக்குமார் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஃபோல் ப்ளே இருக்குது, ஏதோ ஒரு தவறாக ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது எந்த இடத்துலனா சோமராசம்பேட்டை அப்படிங்கிற அந்த இதில் கொடுத்துருக்காரு அவர். என்கொயரிஸில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, விஜயகுமார் அடித்தே கொல்லப்பட்டிருக்காரு அந்த மறுவாழ்வு மையத்தில், ரீஹேபிலிட்டேஷன் சென்டரில். அதாவது எம்டி மணிகண்டன் அப்படிங்கிறவர் உறையூர் அப்படிங்கிறத சேர்ந்தவர். அப்புறம் இனி 4-5 பேர், மணிமாறன், அப்புறம் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பெரியசாமி, கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி அபிஷேக், அந்த மாதிரி சூரியபிரகாஷ் 2-3 பேர் போட்டு அடிச்சிருக்காங்க. குச்சியால் பைப்பாலெல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. எதனால் அடிச்சிருக்காங்கன்னா, அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்சிக்வெண்ட்டாக இந்த 7 அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வெவ்வேறு சார்ஜஸில். இதுக்கப்புறம் தாசில்தார் செல்வகணேஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்ரீரங்கத்தோட தாசில்தார் அந்த சென்டரையே சீல் வச்சுட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. விஜயகுமாரோட அண்ணா முத்துக்குமார் இவருக்கு ஏதோ நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திருந்தணும், அவங்க லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு போய் சேர்த்ததுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வருத்தத்திற்கு ஒரு விஷயந்தான். யூஸ்வலாக இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் போகவே மாட்டாங்க, ரொம்ப அடமண்ட்டாக இருப்பாங்க. அப்படியும் போனாங்கன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப அரகண்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இதை பற்றி ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். அதனால் நம்ம அடிக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்குள்ளே போகாமல் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா உள்ளே போயிட்டோன்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரியும் கிடையாது, ஃபுட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி ஃபோனாக இருக்கலாம், அது எது வேணால் இருக்கலாம். அது நம்மளுக்கு அது அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லி இறந்த அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.